ஒரு வசனத்தை நாம் வாசித்து சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேரா போறோம். தேவன் பேசுவதை நன்றாக கவனியுங்கள். பேசுவது மனுஷன் அல்ல, தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது. சும்மா ஏதோ சமயத்தை வேஸ்ட் ஆக்கி கொண்டு போறதுக்கு அல்ல இந்த இவ்வளவு காசுகள் செலவு செய்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்துவது. ஏதோ உலக பிரகாரமான சில ஆதாயத்தை தேடுவதற்காக அல்ல அவர்கள் நடத்துவது. எப்படியாவது பரலோகத்தில் ஒரு மனுஷியாவது அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்திற்காக தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு மந்திரவாதி, நான் ஒரு பூஜாரி, நான் ஒரு சாமியாட்டக்காரன், நான் ஒரு வெள்ளுப்பாட்டுக்காரன், நான் ஒரு கனியாட்டுக்காரன், இப்படி பயங்கரமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தவன் நான் பயங்கரமான மனுஷன். ஒரு சாராய வியாபாரி, சாராயம் அடிச்சவன், குடிச்சவன், அடிச்சவன், அடி வாங்கினவன், இப்படிப்பட்ட ஒரு முரட்டு பையன். இந்த முரடன் சாகும் நேரத்தில் ஒருவர் என்னை காப்பாற்ற வந்தார். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி சொல்றதுக்கு தான் உலகம் முழுதும் போயிட்டே இருக்கேன். சோதரம் அவரை சொல்லணும், கடைசி நிமிஷம் வரை அவரை சொல்லணும். அப்படிதான் எனக்கு 6 பிள்ளைகள் செத்து போச்சு, 6 குழந்தைகள் இறந்தது. 6வது பிள்ளை இறந்த 2வது நாள் ஒரு தங்கச்சி கட்டி கொடுத்த 29வது நாள் பந்தல் பிரிப்பதற்கு முன்பாக, வார்ப்படுப்பு மூடுவதற்கு முன்பாக, வாழை மரம் வெட்டி சாய்ப்பதற்கு முன்பாக, வாங்கி வச்ச பட்டுச்சேலை உடுப்பதற்கு முன்பாக, கிட்ட தோரணங்கள் அழுப்பதற்கு முன்பாக தங்கச்சி செத்துட்டான். 6 பிள்ளையும் தங்கச்சியும் செத்த போது என்ன செய்ய என்று தெரியாதபடி நிலை ஒளிஞ்சு நானும் என் மனைவி இருந்தோம். 18 ரூபாய்க்கு பாலிடால் விஷம் தான் எங்களுக்கு சாதகமா இருந்தது. அதை வாங்கி தங்கச்சியுடைய 16 அடியந்தரம் முடிந்தது, சாக வேண்டும் என்று நினைத்து சத்தியம் பண்ணணும். வாங்கி வச்ச 18 ரூபாய் பாலிடால் பாட்டம் அப்படியே இருந்தது. 13வது நாள் பெயர் சொல்லி கூப்பிட்டு என்ன அழைத்த தேவன் என் இயேசு, 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 இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. உள்ளவரை வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:10. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம், நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை என் மகனே உன்னை விட்டு விலகாது. என் மகளே என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 46 அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 46 அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் சகல ஜனங்களே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படுவோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மத்தில் இருக்கிறது. அவருடைய கிருபை போதும். அன்று சொன்ன கிருபை உனக்கு போதும். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனத்தை இப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவர் இதற்கு முன்பாக பேசினதில்லை. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், என் அருமையான மகனே மகளே, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 54:8, 9, 10 வாசிக்கும் போது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், இமைப்பொழுது நான் உனக்கு என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உன்னை இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல
ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை, உன்மேல் நான் இனி கோபம் கொள்வது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இனி நான் உன்கிட்ட கோபப்படவே மாட்டேன். 10வது வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எல்லாம் நிலை உயர்ந்து போனாலும் கிருபை கரங்களை தட்டி கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 30வது அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிப்போமே ஆனால், சங்கீதம் 30 அவருடைய 5 முதல் 7 வரை அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை விடிய காலத்திலே களிப்புண்டாகும், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்க. நீங்க ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்க. என்னைக்கு தான் அசைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. என்னைக்கு தான் அசைஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை அசைப்பார். சொல்லுங்க. நீங்க இழுக்கிற இழுப்புலே அசைவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அமுதறிஞ்சுத இஞ்சுத மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய் அமுத. என் பின்னால வாங்க. அமுதறிஞ்சுத அந்த தபேலா சவுண்ட் குறைங்க. அமுதறிஞ்சுத இஞ்சுத மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய், அமுதறிஞ்சுத இஞ்சுத மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய், மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய், மோசமுனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மிட்டாய் வாங்கலையோ தங்கை மர மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மர மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். சீனி பாகு கலந்த மிட்டாய் சீசரெல்லாம் வாங்கு மிட்டாய், சீனி பாகு கலந்த மிட்டாய் சீசரெல்லாம் வாங்கு மிட்டாய். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு துண்டு பேப்பர் எழுதி கொடுப்பாங்க, மிட்டாய் பாட்டு பாடவும், அரபிக்கடல் பாட்டு பாடவும். எனக்கு 2 பாட்டு தெரியாது, இருந்தாலும் சும்மா பாடுவேன். இயேசுவின் நாமத்தினால நான் பாடுவேன். யாராக ஒரு தினுசா போகும். அல்லேலூயா. சீனி பாகு கலந்த மிட்டாய் சீசரெல்லாம் வாங்கு மிட்டாய், சீனி பாகு கலந்த மிட்டாய் சீசரெல்லாம் வாங்கு மிட்டாய், நான் உனக்கு சொன்ன மிட்டாய் நாது நேசு அந்த மிட்டாய், நான் உனக்கு சொன்ன மிட்டாய் நாது நேசு அந்த மிட்டாய், மிட்டாய் வாங்கலையோ தங்கை மர மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மர மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் 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 மிட்டாய். அநேக பர்வதங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பெயர்ந்து போனாலும், மேற்கு தொடர்ச்சி மலையே கீழே விழுந்தாலும், இமயமலையே விழுந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். சில பர்வதங்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். சுருக்கமா, நேரம் ரொம்ப இல்லை, சுருக்கமா சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு பர்வதம், சங்கீதம் 121:1-2 வாசிப்புமே ஆனால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் பர்வதம் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு பர்வதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இயேசுவை போல் ஒரு பர்வதம் இல்லவே இல்லைங்க. இந்த இயேசுன்னு சொன்னாலே எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லி பாருங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது எந்த நாட்டில் கேட்டாலும் சரிதான். அமெரிக்காவில் இதை கோலில் டிவியை பார்த்து கொண்டிருக்க பிரதர் டேவிட் இப்போது பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டு பதில் பேசுங்கள். உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு பர்வதம் இயேசு மாத்திரமே. உலகத்தில் நம்பிக்கையான ஒரே பர்வதம் இயேசு இயேசு இயேசு. ஆமா, 2 பேர் தான் கை தட்டணும். கன்னியாகுமரி அடி பொழிச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு பர்வதம் தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். சங்கீதக்காரர் சொல்லும் போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிடுவாங்க, கைவிடாத ஒரு பர்வதம் இயேசுதாயா. செத்து தொலைஞ்சிருப்போம் நானும் என் மனைவியும். 1984 அடியோட நாசமா போயிருப்போம்.
என் தங்கச்சி செத்ததோட 16 அடியந்தரத்தோட செத்துட்டு போனாங்க. கல்லறை காஞ்சிருக்கு, கல்லறை அழிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 40 வருஷ காலமா நம்பி வந்த ஒரே ஒரு பர்வதம், நான் நம்பின ஒரே ஒரு பர்வதம் இயேசு. 40 வருஷம் அவர் என்னை வழிநடத்தி வருகிறார். 40 வருஷம் என்னை பலப்படுத்தி வருகிறார். 40 வருஷம் தாக்கி வருகிறார். அவர் ஏற்றி வருகிறார், சுமந்து வருகிறார், தூக்கி வருகிறார். இயேசுவை போல இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துகிற தேவன் வேறு யாரும் இல்லை. என்ன 40 வருஷம் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சகோதரா, சாக வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்கிற சகோதரனே, நீ சாகாத. இயேசுவே என்று கூப்பிடு, உனக்கு அற்புதம் நடக்கும். யாரா சக்கா ஹம்மார் தரபல சகார தரபி கந்தரபி கரபவுதுரியா. ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம். எது வேணும்னு நினைப்பீங்களோ அதை கொடுக்கிற, கேட்டதும் கொடுக்கிற ஒரே ஒரு தகப்பன் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம். நீ கேட்டதை இயேசுவிடத்தில் கேட்டுப்பார், அவர் உனக்கு கொடுப்பார். இயேசுவிடத்தில் கேட்டுப்பார், அவர் உனக்கு கொடுப்பார். ரட்சிப்பை கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். அபிஷேகத்தை கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். சத்தியத்தை கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். ஆசீர்வாதத்தை கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். விடுதலையை கேட்டுப்பார், உனக்கு கொடுப்பார். வெற்றியை கேட்டுப்பார், இயேசு கொடுப்பார். இயேசு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கொடுக்கிற தேவன். நம்மை உபாகம் 1:38 வாசித்து பார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமக்கிற தகப்பன், சுமக்கிற தகப்பன், சோதரம் சுமக்கிற தகப்பன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி எனக்கு பிள்ளைக்கு கொடுக்கிற வேண்டிய எல்லா காரியத்தை கொடுங்க என்று சொன்னான். சேர்த்து அணைத்துக் கொண்ட தகப்பன், தன்னோடு கூட இணைத்துக் கொண்ட தகப்பன், தன் குடும்பத்தோடு தன் மகனை, மனம் திரும்பி வந்த மகனை இணைத்துக் கொண்ட தகப்பன், சேர்த்து அணைத்துக் கொள்கிற தகப்பன். மகன் ஓடி வாரான், தகப்பனை ஓடுறாரு. இன்றைக்கு மனம் திரும்ப முடியுமா? பீடி குடி, சிகரெட்டு குடி, பொடி போடுறது வழக்கம். இந்த பாக்கு அடிக்கடி உன்னை கொல்ல கொண்டு போகிற பாக்கு, மதுபானம், இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த இயேசுவிடத்தில் வருவீர்களா? சிலவன் டீ குடிச்சா சிகரெட்டை 2 இழுத்து அங்க 2 அங்க ஊதிக்கிட்டு தான் அடுத்தால டீ குடிமா. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா அங்க 2 ஊதிக்கிட்டு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். என் ஆண்டவர் சொல்ற, என் மகனே, கொஞ்ச நேரத்து இன்பத்திற்காக நீ சாகாத. என்னிடத்தில் வா, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை உயர்ந்து போனாலும், என் கிருபை உனக்கு. இந்த ஒத்தாசை பர்வதங்களிலே யாக்கோபின் தாய், யாக்கோபை குறித்து சில நிமிஷம் உங்களோடு பேசுகிறேன். யாக்கோபின் தாய் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் மகனே, சகோதரன் உன்மேல் வைத்த கோபம், என் மகனே, வாசிங்க. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்த துரோகத்தை அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரும், ஏன் அண்ணனும் தம்பியுமாகிய மூத்தவனும் இளையவனுமாகிய உங்கள் 2 பேரையும் ஒரே நாள் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்று கூறினாள். ஒரு அல்ல சொல்லுங்க. நீ அதனால போறதே போற. எங்க பேரு வாசிங்க. ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, உன் அண்ணன் உன்னை கொண்டு போடுவான், நீங்க 2 பேரும் ஒரே நாள் சாக வேண்டாம் என் மகனே என்று அவனை செல்லமா கூப்பிட்டு நீ மாமன் வீட்டுக்கு போயிருன்னு சொன்னான். ஒரு அல்ல சொல்லுங்க.
ஓடுனான் ஓடுனான் ஓடுனான். யாக்கோபு ஓடுகிறான் மாமன் வீட்டுக்கு. ஓடுனான் ஓடுனான் ஓடுனான். மோசே ஓடுனான் யாருக்கு வீட்டுக்கு? மாமன் வீட்டுக்கு. ஓடுறவெல்லாம் மாமன் வீட்டுக்கு ஓடுறான். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு மாமன் வீடு போய்விடுப்பா. ஒத்தாசை, என் பெத்த தாய் எனக்கு ஒத்தாசை தருவார், என் பெத்த தகப்பன் எனக்கு ஒத்தாசை தருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த யாக்கோபுக்கு தலையில இடி விழுந்து நம்பியிருந்தான். தாய் போயிரு மோனே, நீ போயிரு, உன்னையும் அண்ணனையும் ஒரே நாள்லயா சாகு கொடுக்கணும், மாமன் வீட்டுக்கு போயிரு, இந்த வழியா போக மனைஞ்சிப்பட்டி வழியா போ, எங்க ஏதாவது ஒரு வழியா போ சொல்லியிருப்பாங்க. மாமன் வீட்டுக்கு போய்விடு. பெத்த பிள்ளைகளை பிரித்த சண்டாளி அந்த தாய். பெத்த பிள்ளைகளை பிரித்து விட்டாள். ஒரு பையனுக்கு பால் ஊற்றி இன்னொரு பையனுக்கு சுண்ணாம்பை கலக்கி ஊற்றி விட்டாள். கெடுத்தது அந்த தாய். ஒழுங்கா 2 பிள்ளைகளையும் கூட்டு வந்து 2 பேரும் ஏதாவது பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லி கரை சமைச்சு 2 பிள்ளைகளுக்கு கையில கொடுத்து, இந்த வயசான கிழவமா இருக்கு திங்கிறதுக்கு ஆசைதான், நானும் வயசு தானே, 2 கோழிக்காயில கையில கொடுத்து 2 பேரும் கொண்டு வாய்க்குள்ள கொடுத்துருப்பான்னா 2 பேரையும் தவப்ப ஆசீர்வதிச்சிருப்போம். ஒருத்தர காட்டுக்கு போன்னு சொல்லி வீட்டில் உள்ள கோழியை பிடிச்சு கொடுத்தாலே சண்டாளி. பிள்ளைகளை பிரிவினை வச்சு பார்க்காதுங்க. அப்படி பார்க்கிற யாராவது கூட்டத்தில் இருந்தால் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சும்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு நியாயம். கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு பேசுகிறார். என் அருமை தகப்பன்மாரே, பிள்ளைகளை அன்பா நேசிங்க. அப்பன் பிள்ளை அம்மா பிள்ளை பிரிக்காத. சில பிள்ளைகளுக்கு அப்பா கிட்ட தான் சேரும், சில பிள்ளைகள் அம்மாட்டையும் சேரும். ஏன்? அது என்ன ரத்தம்? குறுப்பு சேரியா நீ? சபையில குரூப் சேராத, சோழிய முடிச்சிருவாரு. குரூப் உனக்கு ஒரே குரூப், நம்ம எல்லாம் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு ஒரே குரூப் தான் இருக்கணும். ஒரு சபையிலையும் பிரிவினை வரக்கூடாது, சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, வீட்டுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, பிரிவினை ஆவி வரக்கூடாது. சும்மா 2 பேரும் முழங்கால் போட்டு பாரு, அந்த ஆவி உன்னை விட்டு ஓடிடும். என்ன ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். சகோதரி ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்தார்கள். வரும்போது அந்த சகோதரி பிசாசினால் பாதிக்கப்பட்ட சகோதரி நேர எல்லாரும் பிடித்து எடுத்து கட்டி எடுத்து இழுத்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தா சகோதரி சும்மா இருக்கு. ஜெபம் பண்ண உடனே ஆட்டோக்காரன் சும்மா இருந்த ஆட்டோக்காரன் ஒரு தள்ளிட்டு, யாரு தள்ளு, அங்க ஆளே கிடையாது. சகோதரிக்கு கூட வந்தது எங்க இருந்திருக்கு? ஆட்டோல இருந்திருக்கு. இந்த சகோதரின் மீது கை வைத்து ஜெபித்த உடனே அங்க ஆட்டோக்காரன் ஒரு தள்ளிட்டு இங்க வந்து சொல்லுது, என்ன நீ ஏன் விரட்டுற? அவன் எனக்கு பூ வச்சு பொட்டு வச்சு என்ன கும்பிடுறா, அதனாலதான் நான் வந்தேன். கள்ளி, நீ கும்பிடுறது வரை உன்னை விட்டு அது போகாது, மனம் திரும்பு. அவன் என்ன பூ வச்சு பொட்டு வச்சு கும்பிடுறா, அதனாலதான் வந்தேன். ஏன் வந்த நாய? போ வெளியே. போக மாட்டேன். ஏன் போக மாட்டா? அவன் என்ன கும்பிடுறா. இன்னும் சகோதரியை ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ பிசாசே என்று சொன்னேன். போக மாட்டேன். போனாய என்ன? அவ கையில கிடக்கிற வேளாங்கண்ணி மோதிரத்துக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த உண்மை. கையில கிடந்ததை கலத்தி தூக்கி அவங்க அம்மா தூக்கி வீசி எறிஞ்சதும் கீழே விழுந்தால் சுகனாச்சு. இதுவரையிலும் அந்த பிசாசு திருப்பி வரல. எறிய வேண்டியதை கலத்தி எறி. கயிறு கட்டிருக்கிற சகோதரி 2 பேரும் இருக்கிறார். கயிறு கட்டிருக்க நீ பிளீஸ் கேன்சல். நீ இருக்கிற இடத்துல கை வச்சுட்டேன்னா உனக்கு விடுதலை தான். கயிறு கட்டிருக்க 2 பேர் யாரு? கயிறு கட்டிருக்குது. கயிறு கட்டிருக்க சகோதரி 2 பேர் யாரு? கை வசத்து. இப்ப அறுத்து எரிஞ்சிடும். இந்த கிரவுண்டுக்குள்ள அறுத்து எரிஞ்சிடும்.
கடைசியில் அவங்க பார்க்கும்போது 2 கயிறு கிடந்துன்னு சொல்லுங்க, அறுத்து எறி, உனக்குள் இருக்கிற எந்த தீய சக்தியும் என்னிடத்தில் வராது, அறுத்து எரியத்தை கட்டுகள், அறுத்து எறி. பைபிள் சொல்லுது, பிறந்த வீட்டுல அவனுக்கு இடம் இல்ல, அம்மா விடத்துல பாசம் இல்ல, அப்பா விடத்துல பாசம் இல்ல, சகோதர பாசம் இல்ல, கூட சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட யாக்கோபு தனியே போறான். ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் உருக்குலைஞ்சு போச்சு. ஆதியாகமம் 31வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு லாபானுடைய குமாரர் மாமனுக்கு வீட்டுல கொஞ்ச நாள் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. லாபான் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை லாபான் முகத்தை, மாமனுக்கு முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது, நேற்று முந்தைய நாள் எல்லாம் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருப்பதை, அந்த முகம் வேறுபட்டு இருந்தது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, உன்னோடு கூட இருப்பேன். மாமனுக்கு முகம் வேறுபட்டதை மருமகன் கண்டுவிட்டான். ஒரு இருமனாலே போதும், நம்மள அவ போ சொல்லிட்டான்னு அர்த்தம் தானே, எல்லாருக்கும் இப்ப தெரியும். ஒரு அல்ல சொல்லுங்க, மைனியார் ஒரு இருமனாலே அடுத்த மைனியாருக்கு புத்தி வரணும். நம்ம 2 நாள் அங்க நிக்கிறது நம்ம அன்னைக்கு பிடிக்கல, அன்னைக்கு போக சொல்றாங்கன்னு சொல்லி உடனே கிளம்பிடணும். அடுத்த பஸ் மூளைக்கருப்பட்டிக்கு வரும்போது உடனே அதுல ஏறிடு. முகம் கருத்துறக்கூடாது. லாபானுக்கு முகம் கருத்து. அவன் மனைவிமார்கிட்ட சொல்றான், உங்க அண்ணன்மாருக்கு முகம், மச்சனுக்கு முகம் எல்லாம் கருத்து. நிறைய பேருடைய முகத்தை காட்டி கொடுத்துரும், முகம் காட்டி கொடுக்கும். சந்தோஷமா இருந்த குடும்பத்தில் சில முகம் மாறும், சந்தோஷமா இருந்த சில சபையில முகம் மாறும், சபையில முகம் மாறக்கூடாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொன்னார். ஆதியாகமம் 4:6 வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டு? எரிச்சல் வந்தா முகநாடி மாறும். மனைவிக்கு எரிச்சல் வந்தா புருஷனுக்கு முகநாடி மாறும். ஒரு வீட்டுல பாத்திர சத்தம் கேட்க கூடாது. பொம்பளை பிள்ளைகள் பாத்திரம் பூசும் போது சத்தம் கேட்டால் என்ன, உடனே பாத்திரம் பூச வேற ஒரு துணையை பார்த்து என்ன அனுப்பிவிடு என்று அர்த்தம். தாக்கி புத்தி வரணும். பிள்ளை பாத்திரம் பூச இங்க விருப்பம் இல்லை, அவளை உடனே பாத்திரம் பூச அனுப்பிவிடு. என்னைக்கு பையன் மீன் குழம்பு ருசி இல்லைன்னு அம்மாட்ட சொல்லிட்டானோ, பையனுக்கு வேற பெண்ணை பார்த்துரு, ருசியா மீன் குழம்பு வைக்க புத்தி வரணும். பிள்ளைகள் சொல்லாம சொல்லும், ஞானம் உள்ள பிள்ளைகள் சொல்லாம சொல்ல வருது. பாத்திரத்துக்கு அடிச்சுட்டே இருப்பாளாம் டெய்லி. கேட்டா இதுதான் காரணமா, இப்படி அடிச்சு நொறுக்கினாதான் 4 பாத்திரம் நொறுக்கினாதான் எங்க அம்மா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. தயவு செய்து உடைக்காதுங்கடி. முகநாடி வேறுபடக்கூடாது. முகநாடி வேறுபடும். ஊழியக்காரனுடைய முகநாடி வேறுபட்டுட்டாலே நீங்க தெரிச்சு ஓடிடணும், கிட்ட நிக்காதுங்க. சில புள்ளிகளுடைய முகநாடி வேறுபட்டுட்டு விசுவாசிகள் கவனமா இருக்கணும். காரணம், தேவ பிள்ளைகள் சோதரன், நீங்க ஏதோ ஒரு தப்பு செய்துட்டு வந்து பாக்குறீங்க, முகநாடி வேறுபடதான் செய்யும். லாபானுடைய முகம் மாறிட்டு யாக்கோபு கண்டான். ஒத்தாசை தரும் பர்வதி எங்க அம்மான்னு நினைச்சேன், அது பிரயோஜனம் இல்லை. எங்க அப்பான்னு நினைச்சேன், பிரயோஜனம் இல்லை. என் மாமன் வீடு எனக்கு தஞ்சோன்னு வந்தேன், மாமனுக்கு முகமும் மாறி போச்சு. ஒத்தாசை அனுப்பக்கூடிய மாமனே மூஞ்சிய கருத்துக்கிட்டு திடீராரு. பச்சை பப்பாளி போல அவருக்கு மூஞ்சி இருக்கு, காயாத எண்ணெயில போட்ட கடுகு போல அவர் பொடிக்கிறாரு என்று சொல்லி வேதனைப்பட்டிருப்பான். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, 20 வருஷமா ஒத்தாசை கொடுத்த மாமனுடைய அன்பு இழந்து போனது. தெபோராள் என்று சொல்லக்கூடிய அந்த ரெபெக்காளின் தாதி, அவள் இறந்து போனாள். யாக்கோபுக்கு தாயை போல் இருந்தவள், பராமரித்தவள், அவள் இழந்து போனாள். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 35:19 வாசிக்கும், ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் நடுவழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேல் மரித்தாள், அவள் நடுவழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். போக வேண்டிய பெத்லெகேமுக்கு போய் சேர முடியல, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடி நடுவழியில் மரித்து போனாள்.
யாக்கோபு அழைத்து கொண்டு வந்தபோது தகப்பனுடைய விக்கிரகத்தை எடுத்து ஒளித்து வைத்தாள் கள்ளி. ஒளித்து வைத்தவள் கள்ளி. சொல்லுங்க. மாங்காய் களவு செய்தால் மாங்காய் கள்ளி, தேங்காய் களவு செய்தால் இவன் கள்ளனாகாதோ? கள்ளன் களவாண்டால் கள்ளன் தான். இவள் ஒளித்து வைத்தாள் தகப்பனுடைய விக்கிரகத்தை. ஒரு காரியத்தை ஒளித்து வைக்க கூடாது. ஆண்டவருக்கு பிள்ளைகள், விசுவாசிகள், நீ எந்த நாட்டில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஹோலிலாந்து டிவியில கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான தாய் தகப்பனே, என் அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, அருமையான பெரியோர்களே, வாலிப தம்பி தங்கச்சிகளே, கேளுங்கள் இந்த சத்தியத்தை. ஏதாவது நீங்கள் ஒளித்து வைத்தீர்களே ஆனால் அந்த ஒளித்து வைத்தது உங்களை போகும் இடத்துக்கு போக விடாதபடி தடுக்கும். ஒளித்து வைக்காத. ஊழியக்காரரிடத்தில் எந்த காரியத்தையும் மறைத்து வைக்காதீர்கள். கர்த்தரிடத்தில் எந்த காரியத்தை மறைக்காத, ஒளிக்காத. ஆதாமும் ஏவாளும் அழகான தோட்டத்தில் கொண்டு ஆண்டவர் வைத்தார். ஒரு நாள் ஏவாளை காணல. ஆண்டவர் ஏவாளை கூப்பிடல, ஆதாமை கூப்பிட்டார். முதலாவது காணாம போனது ஏவாள் தான். புருஷனுக்கு தெரியாம இவ எங்க போனான்னு தெரியல. சில கேசுகள் எங்க போகுதுன்னு தெரியல. காலத்தை போற பையன் நிறைய சாயங்காலம் வருது. சில கேசுகள் எங்க போகுதுன்னு தெரியல. இவன் எங்க விட்டுட்டு எங்க போனான்னு தெரியல. ஆண்டவர் வருகிறார். ஆதாமை காணவில்லை, ஏவாளை காணவில்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஏவாளை கூப்பிடவில்லை, ஆதாமை கூப்பிட்டார். நீ சும்மா பொம்பளை போட்டு கூப்பிடுறது என்ன? எல்டர் யாருடா? தலைவர் யாரு? அவனை கூப்பிட்டார். ஆதாமே என்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றார். காணவில்லை. அவருடைய முகத்துக்கு அவன் விலகி இருந்தான், ஆனால் காணவில்லை. ஒருவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னாலே நம்ம கிட்ட என்ன கூப்பிட மாட்டார் இல்லையா? தம்பிவா அப்படி சொல்லலாம். ஆதாமே நீ எங்க இருக்கா? ஆல்பர்ட் நீ எங்க இருக்கா? ஸ்டீபா நீ எங்க இருக்கா? அப்படின்னா ஸ்டீபனும் ஆல்பர்ட்டும் காணல, அதனால கூப்பிடுறாரு. ஆதாமை கூப்பிட்டார். அதற்கு அவன் நான் தேவனுடைய நான் உம்முடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டேன். நான் நிர்வாணியாய் உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே தோட்டத்தில் கேட்டேன். நான் நிர்வாணியாய் இருப்பதினால் நான் பயந்தேன், நான் ஒளித்தேன் என்றான். நான் பயந்தேன், ஒளித்தேன். நான் நிர்வாணியை உணர்ந்துட்டேன். அத்திலைகளை பறித்தேன், அதை தைத்தேன், அதை உடுத்தேன். என்ன டெக்கரேஷன் பாருங்கலாம். மழுப்பு கள்ளை, மழுப்பாத, ஆண்டவர்கிட்ட நடிக்காத. ஊழியக்காரன் நடிச்சிங்க அவ்வளவுதான். மங்கி நீரமாறி அழிந்து போகுமானா இரும்பு நிலை என்ன? ஐயோ இரும்பு நிலை என்ன? மங்கி அழிந்து போகுமானா நிலை என்ன? ஐயோ இரும்பு நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார். துரோகியின் நிலை என்ன? ஐயோ துரோகியின் நிலை என்ன? குடிகாரன் நிலை என்ன? ஐயோ கோமாளி நிலை என்ன? அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? தகப்பனுடைய விக்கிரகத்தை ஒளித்து வைத்தாள் ராகேல். தகப்பனுடைய விக்கிரகம் அவளுக்கு தேவையில்லை. ஏராள வசதிகள், நிறைய சொத்து சுகங்கள் ஆண்டவர் கொடுத்தார். இருந்தாலும் இந்த கள்ள புத்தி அவளுக்கு மாறல. பாருங்க, போறதே போறோம். அந்த விக்கிரகத்தை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டு போகிறாள். இருக்கதே போதும், கொடுத்திருக்கதே போதும், நிறைய கொடுத்திருக்கார் ஆண்டவர். அதுக்கு பிறகு ஒளிப்பா, உனக்கு கொடுத்திருப்பதே நீ ஒழிக்க கூடாது என்றுதான். ஒரு அல்ல சொல்லுங்களா? நீ ஏன் ஒழிக்கிறீங்க? கொடுத்தது ஆண்டவருக்கு தெரியும். ஒளித்து வைத்தான், மறைத்து வைத்தான். நிர்வாணம் என்பதை அறிந்தான். தேவ மகிமை இழந்து போனான், கீழ்ப்படியாமல் போனான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனாங்க. அத்தி இலைகளை சுயம் அத்தி இலைகளை சுயமாக எடுத்து தைத்து உடுத்தினார்கள். யாக்கோபு 1:13
சோதிக்கப்படுகிற எவரும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சிக்கல் வந்துட்டு ஆகமுக ஏவாளுக்கும் கூப்பிட்டார் ஆண்டவர், எங்கே இருக்கிறார்? ஆண்டவரே, தோட்டத்தில் உங்க சத்தத்தை கேட்டேன், நாங்க 2 பேரும் நிர்வாணி சொன்னார். உன்னை நிர்வாணின்னு சொல்லுவோம் யாரடா? எவனோ ஒருத்தர் கிராஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, நிர்வாணின்னு சொல்றதுக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத புஸ்தகத்தை திறந்து நன்றாக படியுங்கள். என் இயேசு எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர், உங்களை எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும். நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்க இயேசு கிருபாதார பலியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எல்லா யாக்கோபுக்கு நஷ்டமாகி விட்டது. பிறந்த வீடு போச்சு, அம்மா போச்சு, அப்பா பாசம் இல்ல, அண்ணன் பாசம் இல்ல. மாமன் வீட்டுக்கு வந்தான், 20 வருஷம் உழைச்சான், மாமனுக்கு பாசம் இல்ல, மச்சனனுக்கு பாசம் இல்ல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. தாயாக அன்பு செலுத்தின தெபோரால் மரணம், ராகேல் தனக்கு பெத்த தாய் ராகேல் மரணம், நடுவழியில் மரணம், ஒளித்து வைத்தால் மரணம். ராகேல் ஒளித்து வைத்த புத்திரகம் அவளை கொண்டது. எதையும் ஒளித்து வைக்காத, ஒளிச்சு வைக்க கூடாது. புருஷனுக்கு தெரியாம ஒரு ரகசியமும் மனைவி இடத்தில் இருக்கக்கூடாது. மனைவிக்கு தெரியாத ஒரு ரகசியமும் புருஷனிடத்தில் இருக்கக்கூடாது. நான் அன்பா இருக்கேன்னு நீங்க சொல்றது பெருசு இல்லை, அன்பா இருங்க, ஒரு குறையும் வராது. போன் நம்பர் எல்லாம், ஏடிஎம் உங்க பின் நம்பர் எல்லாம் மனைவி மாட்ட சொல்லி வைங்க, சொல்லி வைங்க, எழுதி வைக்கட்டும், அவங்க ஞாபகத்தில் வரட்டும். உங்க நம்பரை அங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு போன் நம்பரே தெரியாது, பின் நம்பர் தெரியும், சொல்லி வச்சிருப்பாங்க. சோத்திரம். ஏடிஎம் நம்பரை கேட்டு வாங்குங்க. இன்னைக்கு கூட்டது போன முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே சரி, சோத்திரம், உங்க ஏடிஎம் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்க சர்ச்சில் இப்போ எல்லாருமே கொடுத்துட்டாங்க அப்படி நம்பரை. ஒரு சகோதரன் ஏடிஎம் நம்பர் கொடுக்காம 30 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் 30 கோடி இருக்கும். 3 பிள்ளைகளுக்கு பேருக்கு போட்டு வச்சிருந்த அந்த பெண் நம்பரை மனைவி இடத்துல சொல்லல. அந்த சகோதரி அழுதார்கள். ஐயோ ஐயோ, ஏப்பா எப்பா எப்பா, செத்து கிடக்காதவர், எப்பா சொல்லாம போயிட்டீங்களப்பா, சொல்லிக்கிட்டா போவா, எப்ப சொல்லாம போயிட்டீங்களப்பா, பின் நம்பர் எங்கப்பா? 3 பிள்ளைகளுக்கு நிறைய லாட் ஆஃப் மணி நான் போட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்லப்பா, எங்கப்பா பின் நம்பர்? பயந்து நடுக்கத்தோடு உண்மையை பேசுகிறேன். கதறி அழுதாள், கதறி அழுதாள். நானும் அநேக விசேஷித்த பிரசங்கிமார் அங்க உண்டு, நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழுதா, பின் நம்பர் எங்க? நான் யார்கிட்ட கேட்க? அட்டாக்கில் மறித்து போனார். பின் நம்பர், பணம் காசு ஏதாவது போட்டு வச்சிருந்தா கொடுத்து வாங்கிருக்கலன்னா வாங்கினதையும் சொல்லுங்க, கொடுத்ததையும் சொல்லிருங்க. டுடே இஸ் யுவர் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் யுவர் லைஃப். மறந்து போகக்கூடாது. எல்லாம் போச்சு, ஒரே நாள்ல தலையில கை வச்சா யாக்கோபு, போட்டு எல்லாம் போச்சு. அழுதான், கதர்தான். உறவாது என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாது என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் உறவே. உங்க பிரசனத்தை இல்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் குறையில்லாமல் பார்க்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் குறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் பார்க்கிறேன். அல்லேலூயா. அழுது கதறினார்கள். வேதம் சொல்கிறது, யாக்கோபினுடைய பின்னாட்களை நாம் பார்ப்போமேயானால் அவனுக்கு இந்த ஒத்தாசை அனுப்பின பர்வதம் எல்லாமே போச்சு, எல்லாம் இழந்துட்டான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33, 34 வாசிப்போமேயானால், ஆதியாகமம் 37வது அதிகாரம் யாக்கோபை கண்டு இது என் குமாரனுடைய, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட அந்த பல வர்ண அங்கியை கொடுத்து எடுத்துக்கொண்டவர்கள் யோசேப்பின் பல வர்ண அங்கியை எடுத்து அவர்கள் ரத்தம் தோய்த்து கொண்டு காட்டுகிறார்கள். இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா பாரும் என்று பார்த்துட்டு அவன் சொல்றான், இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான்.
யோசேப்பு பீருண்டு போனாள் என்று புலம்பி எல்லாம் அசைந்தது அவனுக்கு. ஆல் that things against me, எல்லாம் எனக்கு விரோதமாகி விட்டது என்று சொல்லி கதறினான். ஒத்தாசை அனுப்பக்கூடிய பர்வதம் பெத்த தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். யாரை இதுவரை நம்பினீர்களோ அந்த நம்பியிருந்த அத்தனை பேர் உங்களை கைவிடலாம். ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைமையிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு இருந்த எல்லாம் அவனை விட்டு போச்சு. அழுதிருப்பான், கதறி இருப்பான், அழுதுட்டான். எனக்கு இனி வேற ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தேவ கிருபை போதும், ஆண்டவரே கிருபை மாத்திரம் எனக்கு போதும். நம்ம எல்லாரும் இழந்திருக்கலாம், எல்லாரும் நம்மை கைவிட்டு இருக்கலாம். நடுத்தருவில் ஒரு நாள் படுத்துவேன். நமக்கு ஒரே ஒரு பர்வதம், ஒத்தாசை அனுப்பும் பர்வதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்தாசை அனுப்பக்கூடிய பர்வதம். எல்லாம் இழந்து தவித்த போது கூட அவனை பாதுகாக்க, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் அவனை பாதுகாத்த தெரியுமா? படுத்திருந்த இடத்திலே தேவன் அவனுக்கு பலவிதமான அற்புதங்களை அவனுக்கு செய்தார், ஆறுதல் படுத்தினான். இந்த ராத்திரி வேளையில ஆறுதல் இல்லாதபடி மனைவி கைவிட்ட நிலைமையில் இருக்கிற அருமையான தகப்பனே, கணவன் கைவிட்ட நிலைமையில் இருக்க அருமையான தாய்மார்களே, இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எல்லா பர்வதமாக கிளந்து போனால் நான் உனக்கு பர்வதமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. யாக்கோபின் வாழ்வை நினைத்தார் கர்த்தர். அழுதிருப்பான் தெரியுமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் 7, 8, 9 வாசிக்கும் போது பவுல் சொல்றான், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை சோதம், என் கிருபை உனக்கு போதும். யாக்கோபே, எல்லாம் என்ன கைவிட்டிருக்கலாம், என் கிருபை உனக்கு போதுண்டா. கரங்கள் அப்படியே உயர்த்தாண்டவரே, போதாண்டவரே உண்மை கிருபை எனக்கு போதும். யாரு பிள்ளையும் செத்து தங்கச்சியும் செத்தா, சொந்தம் கைவிட்டது, பந்தம் கைவிட்டது, ஆண்டவர் சாந்தபுரத்துக்கு போய் என்று சொன்னார். சாந்தபுரத்துக்கு போனோம். அங்கு போய் கர்த்தர் எங்களை ரட்சித்தார். கர்த்தர் சில காரியங்களை கொண்டு போய் தான் ரட்சிப்பார். சில இடத்துல இருக்கிற இடத்துல ரட்சிப்பார், சில இடத்துக்கு கொண்டு போய் ரட்சிப்பார். என்ன சாந்தபுரத்துக்கு கொண்டு போய் வேலை பார்த்த ஊர்ல கொண்டு போய் கர்த்தர் ரட்சித்தார். அந்த ஊர்ல நான் குடிக்காரன், நான் பூசாரி. அந்த ஊர்ல நான் சாமியாடக்கூடியவன். அந்த ஊர்ல நான் சபரிமலைக்கு மாலை போட்டு தான் லெட்டர் கொடுத்த போஸ்ட்மேன். 16 வருஷமா லெட்டர் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஊருக்கு கர்த்தர் போன்னு சொன்னா நான் அங்க போறேன். அங்க போய் சொல்றேன், நான் தான் சொன்னேன் இயேசு பெரியவர், இயேசு ஜீவிக்கிறார் என்று. ஒரு அல்ல சொல்லுமா? 16 வருஷம் இயேசுவை அறியாத நான், 16 வருஷம் இயேசுவை அறியாத நான், 16 வருஷத்துக்கு பிறகு அதே ஊர்ல நான் சொல்றேன் இயேசுதான் பெரியவர், இயேசுதான் பெரியவர், இயேசுதான் பெரியவர் என்று. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். நினைச்சு பார்க்க முடியாது. ஒத்தாசி அனுப்பும் பர்வதம் எனக்கு பெயர்ந்து போனாலும் சரி. யாக்கோபுக்கு எல்லாம் போயிட்டு அவரை தூக்கி சுமந்த கர்த்தர். பவுல் சொல்றான், எனக்கு ஒரு முள் இருக்கு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் உனக்கு இந்த முள்ளு வேணும். சில குடும்பத்துக்கு இந்த முள்ளு வேணும், சில சபைக்கு இந்த முள்ளு வேணும், சில வீட்டுக்கு இந்த முள்ளு வேணும், சில பேரண்ட்ஸுக்கு இந்த முள்ளு வேணும், சில பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு இந்த முள்ளு வேணும். சில முள்ளு நமக்கு இருக்கிறதுனாலதான் அது அங்க படுத்தாலும் ஏப்பக்க நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தெங்குமே, இயேசுவின் மார்பினில் சாய்ந்தெங்குமே, எப்போதும் விழுவே, எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடுவேன் நான், இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் போதும், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய்
ஆதாயம் செய்வேன். உனக்கு போதும் சொன்னார் பவுல். ரோமருக்கு எழுதுகிறான். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:30 வாசித்து பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்துவார். உன்னை மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நன்மைக்கு தான். நஷ்டங்கள் வந்திருக்கலாம், நன்மைக்கு தான். வியாபாரத்தில் நஷ்டங்கள் வந்திருக்கலாம், நன்மைக்கு தான். கூட பிறந்த சகோதரை ஏமாத்திருக்கலாம், நன்மைக்கு தான். டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்திருக்கலாம், நன்மைக்கு தான். நன்மைக்கு தான். கர்த்தர் நல்லதுதான் செய்வார். ஆண்டவர் நல்லதுதான் செய்வார். நீ ஆராதிக்கிற தேவன் நல்லதுக்கு தான் செய்வார். உன்னை நேசிக்கிற தேவன் நல்லதுக்கு செய்வார். உன்னை நடந்தது நன்மைக்கு. 6 பிள்ளையும் செத்து தங்கச்சியும் செத்து போய் அழுது கதறி துக்கம் பிடிச்சு தெரிஞ்சேன்னா சந்தோஷத்தோடு சொன்னேன், நேசனை ரட்சித்தாரன். எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணா, இவனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு. நான் போஸ்ட்மேனை வேலை பார்த்த ஊர்ல உள்ளவங்க சூப்பரண்டா போஸ்ட் ஆபீசர்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. எங்க போஸ்ட்மேனுக்கு தயக்கி சரியில்லை. ஒரு வேற இன்ஸ்பெக்டர் அனுப்பி பார்த்தாரு. போஸ்ட்மேனை செக் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டர் அனுப்பி பார்த்தாரு. இல்ல அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காராம். அவர் இப்ப குடிக்கல, அவர் அடிக்கல, அவர் இப்ப ரவுடி இல்ல, நல்ல மனம் திரும்பி இருக்காரா, நல்ல மனுஷனா இருக்காராம் அப்படின்னு போய் ரிப்போர்ட் அவருக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரியலாம், பாளையங்கோட்டையில் உள்ள டாக்டர் பால்சன், எஸ்எஸ்பி பால்சன், பாளையங்கோட்டை, ரட்சிக்கப்பட்டவர், கன்னியாகுமரியில் இருந்தார். அவர் உடனே அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, நீங்க சூப்பரண்ட் ஆபீஸுக்கு போங்க. நான் போஸ்ட்மேன், எங்க போஸ்ட் ஆபீஸையும் கூட்டிட்டு போறேன். அங்க போன உடனே நாம் சூப்பரண்ட் போஸ்ட் ஆபீஸர்ஸ்க்கு பெர்மிஷன் வந்து எஸ்ஓ அந்த சூப்பரண்ட் கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் அந்த சூப்பரண்டை போய் பார்க்கணும். ஆபீஸ் சூப்பரண்டை பார்க்கணுமே. ஆபீஸ் ஓஎஸ் லெட்டர் வாங்கிட்டு உள்ளுக்கு போறேன். காலிங் பெல் அடிக்குது, நான் போறேன். அவர் சீட்ல இருந்து எந்திரிச்சு பிரைஸ் அலாட் பண்ணினாரு. உள்ளமெல்லாம் ஒரு குதையா உண்ட நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உண்ட நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தள்ளு போச்சுட்டு வாழ்க்கை தந்தீரே. சொல்லுங்க நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு போச்சுட்டு நல்ல வாழ்க்கையை சொல்லுங்க. நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு குதையா நம்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா நம்பை நினைக்கையிலே, கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. அவர் ரட்சிக்கப்பட்டவர். பண்ணினாரு. இவர் சூப்பரண்டுக்கு பண்ண சீனியர் சூப்பரண்டு எஸ்எஸ்பிக்கு முன்னுக்கு நாங்கள் எப்படி நிற்க முடியும்? பிரைஸ் அலாட் பண்ணினாரு. அவர் எழுந்திருச்சு எனக்கு கை கொடுத்தாரு. எப்படிங்க ஒரு மேலதிகாரிட்ட கை கொடுக்க எனக்கு போக முடியுமா? இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒரு இங்கே தான் என் விசுவாசி. அவருக்கு ஆஃபீஸுக்கு போனால் அவர் ஒரு ஓடி வந்து அப்பானி தான் கும்பிடுவார். என்ன இருக்கட்டும். ஆனால் அந்த அதிகாரிகள் நான் பயந்துட்டு போனேன். அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சி உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சீட்டை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு தான் நினைச்சேன், 6 புள்ள செத்த கவலை போச்சியா, என் கூட பிறந்த தங்கச்சி செத்த கவலை எனக்கு போச்சு. கர்த்தர் எனக்கு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார். இழந்த நீங்க, பிள்ளைகளை இழந்த நீங்க இருக்கிறீங்க. பிள்ளைகளை பறிவிடுத்த நீங்க இருக்கிறீங்க. பிள்ளைகளை பறிவிடுத்த நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த செய்தியை கண்டுகொண்டு இருக்கிறீங்க. தங்கச்சி பறிவிடுத்த நீங்க இருக்கிறீங்க. சகோதரிமாரை பறிவிடுத்த நீங்க இருக்கிறீங்க. ரட்சிப்பு கிடைச்ச உடனே இந்த கவலை எல்லாம் மாறி கலங்கிற நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா கட்டி உண்மை என்னை வேறு துணையில்லை. நீங்க தாப்பா நம்பிக்கை உண்மை என்னை வேறு துணையில்லை. யாக்கோபு அழுதுருப்பான்.
அழுதிருப்பான், கதறிருப்பான், கண்ணீர் வடிச்சிருப்பான். போனது நல்லதுடா, 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 நான் உன்னை உயர்த்துவேன். தேவன் ஒரு காரணத்துக்கு தான் செய்திருப்பார். கேரி தாறு வற்றி போனாலும் சோத்திரம், தெய்வம் தன்னுடைய தாசனுக்கு ஆகாரம் கொடுக்க சாரிபாத் விதவையை வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்து மாற்றப்பட்டாலும் ஒரு எஸ்தரை யூத ஜனத்துக்காக போராட கர்த்தர் வைத்திருந்தார். பான பாத்திரக்காரர் மறந்து போனாலும் பார்வோன் மறக்காதபடி பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல யோசேப்பு பார்வோனுக்கு அனுப்பி கொடுத்த கர்த்தர் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார். தெரியுமா, நான் ஒரு பர்வதத்தை தான் பேசியிருக்கேன், ஒத்தாசை ஒரு பர்வதம். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நிச்சயமா எல்லா ஒத்தாசை இழந்து போனாலும் என்ன ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். இரண்டாவது ஒரு பர்வதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாச பர்வதம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். அதனாலே கர்த்தருடைய பர்வதம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னா விசுவாச பர்வதம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாமுக்கு உபத்திரம் வருகிறது. சங்கீதம் 22:24 வாசித்து பாருங்க. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவருக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து அவர் தன்னை நோக்கி கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுத்த தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. வரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. 10 நாள் சாத்தவங்களை காவலில் போடுவான். முடிவரை உண்மையாயிரு, ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறதாக உங்களை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஏசாயா 46:4 வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உறுதிமொழியை கொடுக்கிற கர்த்தர் விசுவாச பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று விசுவாசத்தோடு இருக்கிறார் ஆபிரகாம். சோதனை வருகிறது, உன் மகன் எனக்காக பரிசளித்து என்று ஆண்டவர் சொன்னார். மனைவி இடத்தில் சொல்லவில்லை, 2 வேலைக்காரத்தில் சொல்லி கூப்பிட்டு போகிறார் ஆபிரகாம். பையன் தலையில விறகு, நெருப்பு கையில் இருக்கு, தீ கொளுத்திட்டு போறாங்க, விறகு தலையில் இருக்கு. அப்பாட்ட கேட்க, அப்பா என்னப்பா, அப்பா என்னப்பா, செல்லப்பா என்னப்பா, சொல்லப்பா என்னப்பா, ஆடு எங்கப்பா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளவள் நீதான் மோனே ஆடு என்று இந்த ஆபிரகாமால் சொல்ல முடியல. எந்த குடும்பத்துக்கு பாடு வருதோ அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் வலி, மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. வருகிறது ஆபிரகாமுக்கு, அழுதிருப்பார், கதறிருப்பார், செல்லமோனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வா அப்பா, ஆடு பார்த்துக் கொள்வார் ஆண்டவர். வா கொஞ்ச தூரம் நடந்திருப்பா, அப்பா ஆடு, நீ ஆடாத மோனே பாடு. ஒரு அல்ல சொல்லுங்க. இப்ப தகப்பன மூலம் பாடிட்டே போயிருவாங்க தெரியுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே. என்ன ஒரே ஒருவர் நேசிக்கிறார் இந்த உலகத்தில், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நிலையில்லாத மனுஷன், நிலையில்லை மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை, நிலையில்லை. அழைத்துக் கொண்டு போகிறார். குடும்ப உறவை நினைத்து கதறி இருப்பார் ஆபிரகாம்.
75 வயசுல பேசி 100 வயசுல கொடுத்த குழந்தைய 25 வருஷம் வெயிட் பண்ணி இருந்த அந்த பெற்ற பிள்ளையை கொண்டு 10-13 வயசாகும் போது இந்த வாலிப பிள்ளைய ஒரு கட்டு விறகு சுமக்கிற பிள்ளைய கொண்டு வெட்ட சொன்னாரே என்று ஆபிரகாம் நினைக்கல. ஆபிரகாம் பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்கு சரீரம் செத்து போனது, தனக்கு சரீரம் பலகீனம் அடைந்ததையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனது அவன் என்னது நினைச்சு பார்க்கல. தெரியுமா? நீ நினைச்சு பார்க்காத. பெரிய பார்த்தா அத்தனை சாட்சி. இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி அருமையான விசுவாச பிள்ளை, அவருடைய சாட்சியை கட்டாலே பெரியது. நாகர்கோயிலில் பல வருஷம் நம்முடைய சபையில ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் நெல்லையிலே டிரான்ஸ்பர் ஆகிங்க நெல்லை பட்டணத்தில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, விசுவாச பிரமாணத்தில் முன்னேறினவன் ஆபிரகாம். அவர்கள் சில சமயங்களில் தடுமாறி போனது உண்டு. மனுஷன் தடுமாறி போவான். சொல்லுங்க, மனுஷன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன இல்ல, புத்திர சந்தானம் இல்ல, வெளியே வா, வானத்தை பார், வெளியே வா, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா, குடும்ப உறவை விட்டு வெளியே வா, சமாதானம் இல்லாமையை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, அநியாயத்தை விட்டு வெளியே வா, தூசியை உதறி விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வா, வானத்தை பார். பாத்தியா? பார்த்தேன். என்ன தெரியுது? நட்சத்திரம் என்னடான்னாரு. எண்ணி பார்த்திருப்பான், எண்ண முடியல. சோத்திரம். அழுதுருப்பான். இதே போல சந்ததியை நான் பெருக செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், வீட்டில் சேர்ந்தால் போதும். கூட்டத்தில் நான் ராஜாவை நான் பார்த்தால் போதும், எல்லாவரோடு ராஜாவை நான் பார்த்தால் போதும், எல்லாவரோடு நான் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். எனக்கு என்ன தருவீர்? உனக்கு என்ன இல்ல, எனக்கு குழந்தை இல்ல, வானத்தை பாரு. ஊரெல்லாம் ஓடாத, குழந்தை இல்ல, வானத்தை பாரு. என்ன தெரியுது? நட்சத்திரம். இதே போல ஒரு சந்தேகம் நான் பெருக செய்தேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவர் அவனுக்கு நீதி. நம்ம நிறைய பேர் விசுவாசிக்கிறோம், பிறகு ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வந்துடும், விசுவாசம் போட்டுருவான். நடக்குமா? நான் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் இந்த பயங்கர ஹீட் டைம்ல, போன வருஷம், ஏசின்னு சொல்லுன்னாரு. ஏசின்னு சொல்லதுக்கு இது என்ன அப்படி சர்ச்சில் என்ன வந்துட்டு இப்போ ஏசி சொல்றாரு, திடீர்னு சொல்றாரு, சொல்லு ஏசின்னு சொல்லு, ஏசி என்ன? அதுக்காக சோத்திரம் பண்ணுவானே, எல்லாரும் சோத்திரம் பண்ண விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் நம்ம சபைக்கு ஏசி வேணும்னு சொல்லுன்னார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதனால எனக்கு தெரியும், அனுபவப்பட்டவன், அதனால சொல்லிட்டேன், நம்ம சபைக்கு ஏசி வேணும்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லாரும் அல்ல சொன்னாங்க. சோத்திரம். உடனே சின்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணும், நம்ம சர்ச்சுக்கு 8 ஏசி வேணும்னு சொல்றாங்க, 8 ஏசி வேணும், அதற்காக சோத்திரம் பண்ணுவானே. சோத்திரம் பண்ணாங்க, 8 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுமா? அடிஷனல் 1 வந்து ஒரு அல்ல சொல்லுங்க. கேட்டது 8, வந்தது 9. யோசித்து வருங்க. உடனே 3 பீஸ் லைன் போட்டு இப்போ ஏசி ரூம் வாஷில் வந்ததியா? ஏசிக்கு இதெல்லாம் ஈஸி. ஏசி எல்லாம் ஏசுவுக்கு ஈஸி. உங்க மூலக்கருப்பட்டி சபைக்கு ஏசி, இங்க அங்க இருக்கிறவங்களே ஆளுக்கு ஒரு ஏசி வாங்கி வச்சா ஈஸி. வாட்சில் என்ன கொண்டா போறான், அது 200 பாடியை பதிச்சிருப்பேன். ஆனா ஒண்ணுக்கு ஏசி உள்ளுக்கு போட்டு அனுப்பல. அல்லேலூயா. தானாகிய பொண்ணும் ஸ்லோவா அடிக்கணும். தானாகிய பொண்ணும்
நான் ஒரு காலத்துல வில்லு பாட்டுக்காரனவங்க. எனக்கு இந்த வில்லு பாட்டுனா நிறைய நோட் இங்கிருந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு வில்லு பாட்டு தானாகிய ஒன்னும் பரலோகத்தே வில்லிலே வளர்த்து இருந்து இச்சிக்கோல் கையிலெடுத்து ஒரு தந்தரத்தா என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா, தந்தரத்தா என்று சொல்லியே வில்லினில் பாட. லேலுயா. தானாகிய பொண்ணு பரலோகத்தில் இயேசுநாதர் வீற்றிருந்தார். தானாகிய பொண்ணு பரலோகத்தில் அது என்ன பரலோகத்தில் நயமா போடுங்க. தானாகிய ஒன்னும் பரலோகத்தில் ஆமா சொல்லு பரலோகத்தில் சொல்லமா சொல்லு பரலோகத்தில் சொல்லு பரலோகத்தில் இயேசுநாதர் விட்டிருந்தார். இயேசுநாதர் விட்டிருந்தார். ஆமா சொல்லு பரலோகத்தில் இயேசுநாதர் விட்டிருந்தார். ஒரு மாதம் ஒன்று மழை பொழியும் வருஷமோடு போவிளையோ பின்பாட்டுக்காரன் சரியில்லை. வில்லிலே இருக்கிறவன் வில்லு போட்டடிக்க, குடத்துல இருக்கிறவன் குடத்துல அடிக்க. நல்ல ஒரு தபேலக்காரன், நல்ல ஒரு கீபோர்டுக்காரன்டா. நீ வாங்கடா, எங்கெல்லாம் போய் இலவசமா செய்யணுமோ செய்யுங்கடா ஊழியத்தை. ஆபிரகாமுக்கு பிள்ளைக்கு பேர்லயும் ஆசை தான், ஆனா ஆண்டவருக்கு பேர்லயும் ஆசை. அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் அப்பன் சொல்லுங்க, உண்மையாதான சொல்றேன். என் அப்பன் இந்த பிள்ளை செத்து போனாலும் சாம்பல்ல இருந்து என் மகனை எடுத்து தர என் தெய்வத்தால் முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது 15வது அதிகாரத்தில் நடக்குது. 16 ஆதியாகமம் 16:1 வாசியுங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லை. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஆகார் என்ற ஒருத்தி அவளுக்கு வேலைக்காரியா இருக்கா. சாராய் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் எனக்கு கர்ப்பத்தை அடைச்சு போட்டாரு. என் அடிமை பெண்ணோடு சேரும். அடைச்சு போட்டாரு. என் அடிமை பெண்ணோடு சேரும். அடைச்சு போட்டாரு. என் அடிமை பெண்ணோடு சேரும். அடிமை பெண்ணு கல்யாணம் பண்ணும். ஒருவேளை அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். என் வீடு கட்டப்படும். தீர்க்கதரிசனம் சொல்றா மனைவி. ஒரு வார்த்தை சொல்லல ஆபிரகாம். எதுக்கும் ஜெபம் பண்ணாம திறப்பின் வாசல் நிக்காம செய்ய மாட்டார் அது ஆபிரகாம். ஆனால் கிழவி சொன்னதுக்கு கீழ்ப்பிடிஞ்சி ஆகாரை கட்டிட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஒரு அல்லல சொல்லுங்க. 13 வருஷம் பேசவே இல்லை ஆண்டவர். திடீர்னு ஒரு நாள் வந்தான். வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு, சண்டை வந்துட்டு, சச்சரவு வந்துட்டு, கூக்குரல் வந்துட்டு. ஓ அவ அடி, போடி, அடி, அவ போடின்னா. உடனே ஆபிரகாம் மனைவி கிட்ட சொன்னா, என்ன சண்டை போடுறீங்க? ஒன்னிலே இவளை இப்ப வெளியே தள்ளும். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாமுக்கு வருது,
ஆண்டவரே உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. ஏண்டா அவ போ சொல்ற, அவளை அடிச்சு விட்டா. 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பான்னு நினைச்சேன். உன் மனைவிக்கு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் உன் மனைவி உனக்கு என்ன சொல்வாளோ அப்படியே செய். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாசம் உள்ள தேவன். அவர் அக்கினியான தெய்வமும் கூட. பட்சிக்கிற கொன்னுபடுவார். பாசம் உள்ளவர் தேவன். மறுத்தாண்டு ஒரு வார்த்தை பேசல. 13 வருஷம் ஆபிரகாம் சண்டை. அழுதான், ஓடுறா. ஒரு தடவை சாரா என்ன சொன்னாலும் தெரியாது. அப்ப கடை வச்சு விட்டுனாலோ சட்டியத்துக்கு அடிச்சாலும் தெரியாது. ஓடுறா. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் சாராயின் அடிமைப்பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? அம்மா நீ எங்க இருந்தம்மா வருகிறாய்? எங்கே போகிறாய்? அம்மா நீ எங்க அம்மா போறா என்று கேட்டார். தூதன் கேட்கான், ஏம்மா ஓ ஏம்மா ஓ எங்க இருந்துமா வாரா, எங்க போறாமா என்று கேட்டான். அதற்கு ஆகார் என் நாச்சியார் சபை, என் நாச்சியாரை சாராய் சபை, என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட என் சபையை விட்டு நான் ஓடி போற கேஸ். தா ஓடுனா பிள்ளையும் ஓடும். பீடி உஷா ஓடுனா பீடி உஷாவுக்கு மகளும் ஓடுவா. சைனி ஆபிரகாம் ஓடுனா அவளுக்கு மகளும் ஓடுவா. அவ குத்துச்சண்டை வீராங்கனை ஆக மாட்டா, அவளும் ஓட்டப்பந்தயம் தான் வருவா. ஓடாத, ஓடுக கேஸ். சபையை விட்டு ஓடாத. பூதம் சொல்றான், அவளுக்கு கையின் கீழ் இல்ல கிளவிட்டு சொன்னேன், அவளுக்கு கையின் கீழ் ஏன் கிளவிட்டு சொன்னேன், அவளுக்கு கையின் கீழ் உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னேன், அவளுக்கு கையின் கீழ் அடக்கிரு, திரும்பி போ, உன் சந்ததியை பெருக செய்வேன். ஒரு வார்த்தை மறத்து பேசாத ஆகார் திரும்பி ரிட்டர்ன் அடிச்சு, சொந்தமில்ல வந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்ல, சொந்தனை தாங்க கேட்க யாரும் இல்லை, உலகம் என்ன மன்னிச்சிருக்குமா, என்ன மன்னிச்சிருக்குமான்னு விழுந்திருப்பா. கர்த்தர் அவளுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து இஸ்மவேல் சந்ததி கிட்ட இஸ்ரவேல் சந்ததி வேலைக்கு போறான். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இஸ்மவேல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், அபிஷேகம் பெற்றது உண்மையானால், ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், ஒரு சபையில ஆவிக்குரிய சபையை பார்த்து, நல்ல சபை பக்கத்தில் இருக்க அருகமில் இருக்க உங்க சபையில நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. இதுவரை ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இன்னும் தெரியாதுங்க. கடைசி காலம், ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். எல்லாம் ரெடி, ட்ரம்பர் ரெடி, ட்ரம்பர் ரெடி, எல்லாம் ரெடி. இயேசு வர போகிறார். அதனால எல்லாரும் ரெடியா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி ஐயா சொல்லிட்டாங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும். முடிஞ்ச அன்னைக்கு எத்தனை பேர், நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு அல்ல சொல்லுமா, ஆபிரகாம் கூட்டிட்டே போறாரு, வீட்டார் மேல 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 போறான். போகும்போது கோத்திரக்கல் எடுத்து வைத்து பலிபீடம் கட்டி பலிபீடத்தில் ஈசாக்கை கிடத்தி பலி செலுத்த போகும்போது கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, நீட்டக்கூடாது. உன் வேலை பலிபீடம் கட்டி அவனை அதில் கிடத்துறதா உன் வேலை, மீது ஏன் வேலை. பக்கத்துல பாரு, நான் பார்த்தான் அங்க முள்ளுகளுக்குள்ள ஆடு சிக்கி கிடக்கு. இந்த ராத்திரி வேலை கர்த்தர் தீர்க்கதரிசனம் உங்களோட பேசுக. கடன் பாரத்தில் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய உங்க ப்ளீஸ் கேன்சர் கொஞ்சம் எழுந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். கடன் பாரம் என்றால் தாங்க முடியலன்னு சொல்ல, கடன் பாரத்தோடு யாராவது இருந்தா ஒரு நிமிஷம் எழுமன் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நன்றி. கடன் உடனே எந்திருப்பீல, எனக்கு தெரியுமே. கடன் பாரம் எத்தனை பேருக்கு? சாமல்லையா ரெடியா இருக்காரு. சோத்திரம். என்ன எத்தனை பேர் கடன் பாரம்? பக்கத்தில் இருக்க மூலக்கருவிட்டு கிருபாசன சபை இருக்கு. நீங்க வந்து இந்த உபாச கூட்டத்தில் கலந்து கொண்டால் உங்க கடன் அத்தனையும் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க கடன் பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் சொன்னாரு, நீ என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னார் தெரியுமா? பலிபீடத்தை கிடத்து அழுதா கதர்னா, ஆண்டவரே ஏ ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. இந்த கடன் வாங்கின இந்த பிள்ளைகள் மீது எந்த சத்துருவும் தொடுக்க அதிகாரம் இல்லை. ஆண்டவர் இந்த கடன் பாரத்தை மாற்றுவீராக. இந்த கடன் பெற்ற பிள்ளைகளுடைய கடன் பாரத்தை மாற்றுவீராக. நான் என்ன செய்வேன் என்று தற்கொலைக்கு போன பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. தற்கொலை பண்ணுவதற்கு நான் போறேன், ஐயோ என்ன
சாக போறேன்னு சொல்லி நினைத்த சகோதரன், ஐயோ ஐயோ இந்த சகோதரனை காத்துறே, இந்த ராத்திரி விளத்திரத்தை கொண்டு வந்தேன், உங்களுக்கு நன்றி. அம்மா ரப்பா ரப்பா ஹவுலபா யார ஷை ஹவுரா தரபரியா. ஆண்டவரே கடன் பாரத்தோடு என்ன செய்ய, வெளியே இறங்க முடியாது, சுத்தகரங்க மோத்தல முடிக்க முடியாது, வாங்குற கடத்தை கொடுக்க முடியல கதர்ந்த சகோதரி இடத்துல விட்டு கர்த்தர் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். ஏதாவது உங்களுக்கு சிக்கும், தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை தருவா, ஒரு வாசலை திறப்பா. வெளிப்படுத்தல் 3:8 படி உங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உட்காரலாம். கடன் பாரம் மாற்றப்பட்டது நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே நடக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் பக்கத்தில் இருந்த அந்த ஆட்டை பிடித்து பலி செலுத்தி விட்டு தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு வந்தார். விசுவாச பர்வதம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மேலே உயர்ந்து போனாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாது. மூன்றாவது ஒரு பர்வதம், யாத்ராகமம் 3வது அதிகாரம், சீக்கிரத்தில் வாசிப்பு முடிப்போம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியா இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டார். ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினி ஜுவாலையா எரிந்து கொண்டிருந்தது, வெந்து போகாது இருந்தது. அப்பொழுது மோசே முச்செடி வெந்து போகாது, நான் கிட்ட போய் அற்புத காட்சி பார்ப்பேன் என்று நெருங்கி போகிறான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறது கர்த்தர் முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாத ரட்சைகளை கழற்றி எறி, உன் பாத ரட்சைகளை கழற்றி போடு. அது அசிங்கம் பிடிச்ச பாத ரட்சை கழற்று. கோபம், எரிச்சல், மூர்க்கம், ஆணவம், அதிகாரம், தெம்பு, திமிரு, அந்த பாதரட்சை கழற்று. எகிப்தினை கொண்டு புதைச்ச அந்த பயங்கரமான பாதரட்சை கழற்று. கழற்று. உங்களை கலத்த சொன்னா என்ன செய்வீங்க? காத்தி கம்மலையும் மூக்கிட்டையும் கலத்துவீங்க, வேற என்னத்தை கலத்துவீங்க? மோசையை கலத்த சொன்னார், பாதரட்சியை கலத்து. கழற்று. செத்த பிரேதம் கூட எந்திரிச்சு வரும். மூக்கு திண்டா செத்தது கூட எந்திரிச்சிடும். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சா தங்கம்னா தெரியாது. நம்ம பிள்ளைகளை எழுதி கொடுக்கணும், தா இங் காயும் தங்கம், இதுதான். என்ன கோல்டை காண முடியாது. இப்பவுமே எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சாச்சு, பதுக்க ஆரம்பிச்சாச்சு. போகுது. உலகம் முழுவதும் கண்டோசா மாற போகுது. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தேவனுடைய பர்வதம் அழைப்பு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. உங்கள் அழைப்பு இருந்தால் அழைப்பை நிறைவேற்று, கீழ்ப்படி. ஊழியத்துக்கு அழைப்புனா ஊழியம் செய். பாடுறதுக்கு அழைப்புனா பாடு. வசனவாசிக்கு அழைப்புனா வசனவாசி. ஜெபிக்க அழைப்பா ஜெபி. உபவாசம் பண்ண அழைப்பா உபவாசம் பண்ணு. பாஸ்டர் பொறுப்பு தான். 3 வசனம் தெரிஞ்ச உடனே எனக்கு பாஸ்டர், எனக்கு தலைமை பாஸ்டர் எனக்கு பிரசங்கம் தரலன்னு சொல்லாத. திடீர்னு என்ன கூப்பிட்டு, நான் திடீர்னு என்னுடைய அருமையான பிள்ளை சோதரம் இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி வந்தால் திடீர்னு மகா நீ பிரசங்கம் பண்ணு சொல்லி, அப்பா 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 எல்லாம் இருக்கட்டும், அப்பா தான் சொல்றேன் பிரசங்கம் வேணும். என் பிள்ளைகள் எப்பவும் ரெடியா இருக்கணும். 13 பையன் மாதிரி 13 பேரும் பாஸ்டர். ஒரு அல்ல சொல்லுங்க. 13 பேர் என் கூட இருந்தான் பாட்டுக்காரன். 13 பேர் 12 பேர் பாஸ்டர், ஒரு தடவை தவிர. ஒருத்தன் ஒரு இடத்துல போய் பொண்ணு கட்டினான், சுவாலி முடிஞ்சு. அவன் காலத்தை கட்டதில்ல, பிஎம்ல கட்டினான். பிஎம்னா சாயங்காலம் கட்டினான், சுவாலி முடிஞ்சு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, பாடுவதற்கு நேரம் இல்லை. தேவனுடைய பர்வதம். நான் முடிச்சு வைப்போம், பயப்படாதீங்க. எனக்கு உங்களெல்லாம் விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. விடிய விடிய இதெல்லாம் பெரிய காலையில் வரை பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரதம் எப்பா எப்பா ரதம், நீங்க நல்லவங்கப்பா, நல்லவங்கப்பா.
இந்த ரதம் பார்த்தீங்களா? ஓ பரலோகமே என் சொந்தமே. இந்த ரதத்திலே நம்ம சந்தோஷப்படுறோம்னா நமக்கு அங்க ஒரு ரதம் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அங்க சரியான நல்ல ரதத்தை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பொன்னிட்டா அர்த்தம் காணாது. அல்லேலூயா. தேவனுடைய பர்வதத்தில் வந்தபோது தன் மகனை பலி செலுத்த துணிந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்காக பிள்ளையாண்டான் மேல் கையப்படாத பக்கத்தில் பலி செலுத்தக்கூடிய ஆடு வச்சிருக்க. நீ அங்க ஒரு ஆடு இருந்தது. யோவான் சொல்றான் புதிய ஏற்பாட்டில் 1:29 யோவான் 1:20, இதோ உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு தோல் விரிக்கப்பட்டு ஆதியாகமம் 3:21 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஆதியாகமம் 3:21 ஆதாமும் ஏவாளும் நிர்வாணின்னு சொன்னதுனால ஒரு ஆட்டை அடித்து அதை தோலை விரித்து தோலை எடுத்து ஆதாமுக்கு மனைவியாக ஏவாளுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி த ஃபர்ஸ்ட் டெய்லர் நம்ம ஆண்டவர். அவர் தான் உடுத்தினார். ஃபர்ஸ்ட் டிசைனர் அவர் தான் உடுத்தினார். அவர் உடுத்தினா உடுத்துறது போல இருக்கும். சிலது உடுக்கலையான்னு தெரியல. ட்ரெஸ்ஸுகளை ஒழுங்கா உடுக்கணும். வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறோம் பாக்கியவான்கள். உன் வஸ்திரம் எப்போதும் பத்திரமா இருக்கணும். வெளிப்படுத்தல் 16:15 சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இதோ திருடனை போல் வருகிற ஒருவன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உன் வஸ்திரம் விலகக்கூடாது. சோழி முடிஞ்சிடும். உன் வஸ்திரம் வேகக்கூடாது. உன் வஸ்திரம் கலட்டக்கூடாது. உன் வஸ்திரம் எப்போது பரிசுத்தமா இருக்கணும். கரங்களை அசைத்து உன் வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கணும். உன் வஸ்திரம் விலகக்கூடாது. சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கணும். விலகக்கூடாது, வேகக்கூடாது, கலட்டக்கூடாது. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேச இயேசுவை. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? சூரமித்து தேடுறா. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் மணவாளன் எங்கே போனார்? வாசுடா, ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் மணவாளன் எங்கே போனார்? நாங்களும் உன்னோடு கூட தேடுவோம் என்றார்கள். வா மணவாளனை நீ தான் தேடணும். ஒரு இடம் சொல்லுங்க, அடுத்தவளை தேட விடாத. அவ்வளவுதான், அவ அடிச்சு மாத்திருவா. உனக்கு மணவாளனை நீ தான் தேடணும். இயேசு மணவாளன். அவ்வளவுதான். அல்லேலூயா. எனக்கு பாடலாம் டைம் இருக்கு, எனக்கு பாட வேண்டாம். பைபிள் சொல்லுது, தேவனுடைய பர்வதத்துக்கு ஆபிரகாம் வந்தார். பலி செலுத்தும் போது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத. இப்ப தேவனுடைய பர்வதத்துக்கு மோசே வருகிறான். கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஆபிரகாம் வந்தபோது மகனை திருப்பி கொடுத்தார். தேவனுடைய பர்வதத்திற்கு மோசே வருகிறார். மோசேனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. மோசே 40 வருஷம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று வளர்க்கப்பட்டான். 40 வருஷம் மாமனாருடைய வீட்டில் ஆடு மேய்த்தான். 80 வருஷம் முடிஞ்சு தேவனுடைய பர்வதத்துக்கு ஆடுகளை என்று அழைத்து கொண்டு வந்தான். அங்க கர்த்தர் பேசினார். மோசேன்னு கூப்பிட்டாரு. என்ன உன் கால் அடக்க பாதரிச்சு கழற்றினார், கழத்தி போட்டான். சோத்திரம் சொன்னாரு. யாத்திரா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவதற்கு உன்னை பார்வோரிடத்திற்கு அனுப்புவேன், வா. அழைத்தார். அழைப்பின் பர்வதம். தேவனுடைய பர்வம் என்றால் அழைப்பு. உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார். நீ பார்வோரிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், நீ வா. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தால் உடனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் ஒரு தகுதி கூட எனக்கு கிடையாது. கர்த்தர் என்ன 40 வருஷமா ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம தகுதி. ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே என்று வேதம் சொல்கிறது.
எனக்கு யாத்ரா 3:10 சொன்னா நீ வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார். 4:10 வாசித்து பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். நான் திக்குவாய் மந்த நாவு. ஆனா மோசே உண்மையிலே அவன் வாக்கு வல்லவன் என்று வேதம் சொல்கிறது. படிச்சவன், வாக்கு வல்லவன். சமாளிச்சு பார்த்தான், அழைப்பை நிராகரித்து பார்த்தான். கர்த்தர், நீ பயந்து கொண்டிருக்கிறாய், எகிப்தில உன் உயிரை தேடின, உன்னை கொலை செய்வதற்கு தேடின ஒருவரும் இப்போது இல்லை, அவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள் என்று கர்த்தர் சொன்னார். மோசே புறப்பட்டு போகிறான், 30 லட்சம் ஜனங்கள் அழைத்து கொண்டு வருகிறான். மோசே அழைத்துக் கொண்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் சேரி வருகிறது. கையில கர்த்தர் ஒரு கோல் கொடுத்திருந்தார். சமுத்திரத்தின் மீது கையை நீட்டினார். யாத்திராகம் 14 வாசித்து பாருங்கள். சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. மறக்க முடியல தெரியுமா? 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை சோத்திரம் மோசே அழைத்து கொண்டு வந்தார். 430 வருஷம் அலைஞ்ச மக்களை 40 வருஷம் மாட்டு வனாந்திரத்தின் வழியாக தேவன் அழைத்து கொண்டு நிமிஷத்தில் கொண்டு வர முடியும். ஆனாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வந்தார். என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்கள். நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் சாகும்படி கர்த்தரின் சபையை வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வந்தது என்ன? கெட்ட இடம், தண்ணி இல்லாத இடம். இந்த வனாந்திரத்தை கொண்டு வந்தீங்களே ஏன் என்று ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். சபை வனாந்திரத்தின் வழியாகத்தான் வந்தாகணும். ரட்சிக்கப்பட்ட சபை வனாந்திரத்தின் வழியாக வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட சபை வனாந்திரத்தின் வழியாக வர வேண்டும். பாடுகள் அனுபவிக்க வேண்டும், கவலைகள் பட வேண்டும், கஷ்டங்கள் சமாளிக்க வேண்டும். கர்த்தர் கூட வருவார். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். வனாந்தரத்தில் அப்பத்துக்கு இறந்து போகவில்லை, வானத்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். தேனிட்ட பணியாரம் போன்ற அழகான மன்னாவை கொடுத்தார். இது என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து, இது என்ன ஆகாரம், இது என்ன பணியாரம், இது என்ன சத்துள்ள ஆகாரம் என்று அசால்ட்டாக அருவருப்பாக நினைத்தார்கள். கர்த்தர் அந்த வானத்து மன்னாவை, தூதர்களுக்கு கொடுக்கிற மன்னாவை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். மாறாவு மதனமாக்கினார். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்து தங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஜனங்கள் சொல்றாங்க, வனாந்தரத்தில் வழியாக சபையை கொண்டு வந்தது என்ன? முறுமுறுத்தார்கள். சபையை முறுமுறுக்காதே, ஊழியக்காரனை முறுமுறுக்காதே, ஊழியத்தை முறுமுறுக்காதே. தேவன் உங்களை நடத்தி கொண்டு வரக்கூடிய வழியில கர்த்தர் வருவார். அது நிச்சயமான பர்வதத்தின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். அது தேவனுடைய பர்வதம், உங்களை அழைத்து கொண்டு வந்த அழைப்பின் பர்வதம். அழைப்பின் பர்வதத்தின் வழியாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். கடைசியாக ஒரு பர்வதத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 15:1 வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு பர்வதம் இருக்கிறது, பரிசுத்த பர்வதம் என்று சொல்லி வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பரிசுத்த பர்வதத்தின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில சாகனோன்னு நினைச்சு துணிந்த நாங்கள், தேவன் எங்களை அழைத்தார், எங்களை ரட்சித்தார், எங்களை அபிஷேகித்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். ஒரு கன்வென்ஷன் நடந்தது. மார்க் 16:16 என்றார். எனக்கு பைபிள் கிடையாது, மார்க் 16:16 தெரியாது. நான் பக்கத்தில் கேட்டேன். அடுத்த நாள் என்னுடைய நண்பரிடத்தில் அவனுடைய மகள் வாசித்து கொடுத்தார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று இருந்தது. நான் விசுவாசித்தேன். ஆண்டவர் என்ன விசுவாச பாதையை நடத்துறாரு சொல்லி அப்படியே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்க யார் என்று கேட்டபோது நான் ஒப்பு கொடுத்தேன். என் மனைவியும் ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த அன்று முதல்
எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சுமார் 52 பேருக்கு அங்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆசீர்வாதத்தின் திறவுகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்தார். சமாதானத்தின் திறவுகளை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷத்தின் திறவுகளை கர்த்தர் கொடுத்தார். விடுதலையின் திறவுகளை கர்த்தர் கொடுத்தார். கவலைகளை கர்த்தர் மாற்றினார். கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றினார். நிந்தைகள், தூசிப்பு, பரியாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். நான் தேவர் சமூகத்திலே கடந்து வந்தேன். பர்வதங்கள் நிலவுயர்ந்தாலும் மலைகள் எல்லாம் இடம் மாறி போனாலும் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை விலகாது. ஒரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. இதுவரை ரட்சிக்கப்பட்டவர்கள் இதுவரை இன்னும் கடந்த நாட்களில் சிலர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் கையை மொட்டை கையா வைத்தார்கள். ஒரு சகோதரி எழும்பி நின்றார்கள். இன்னும் யாராவது இந்த இடத்துல இதுவரை மூழ்கி ஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருந்தால், அவ்வளவு பேர் கூட்டத்தில் நான் துள்ளி குதிச்சு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த 40 வருஷத்திலையும் துள்ளி குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதுவரை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் யாராவது இருந்தால், நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அங்கே இருங்க, இங்க வர வேண்டாம். நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், சபை பாகுபாடு இல்லாதபடி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்க கருத்தை உயர்த்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாராவது இதுவரை மூழ்கி ஸ்நானம் என்ன ஒப்பு கொடுக்காதவர்கள் இருந்தால் தயவுசெய்து உங்களை கருத்தை உயர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சோத்திரம். இன்னும் எடுக்காதவர்கள் யாராவது இருந்தால் சோத்திரம். நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறேனே, ஒருவேளை இங்கு நீ மறைக்கலாம், இங்கு நீ ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாய் இரட்சிக்கப்பட்டது உண்மையானால் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற சத்தியம் தேவன் நமக்கு கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எனவே நாங்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறோம். தேவ சத்தியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தகப்பனே, இந்த இரவு வேளையில ஒரு முறை கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஒரு முறை கூட நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்த நாங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்தியத்துக்கு விலகி போய்விடாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிஸ்தமா இருந்தாலும் சரி, இந்த இரவு வேளை கர்த்தர் உங்கள் வியாதிகளை குணமாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். மாரநாதா, இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. மன்னவர் உம்மை கரங்களை தட்டி மறுரூபமாகணுமே. உம்மை கண்டு மறுரூபமாகணுமே. கூட்டத்தோடு என்னாலும் வாழணுமே. கூட்டத்தோடு நான் என்னாலும் வாழணுமே. வாரும் நாளா இயேசுநாதா, வாரும் நாளா இயேசுநாதா, மாறநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. மாறநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. வெறி களியாட்டோடி அலப்பிவிட்டே. வெறி களியாட்டோடி அலப்பிவிட்டே. சண்டைகள் போடாமைகள் சண்டைகள் போடாமைகள் நான் எங்கே விரும்புவிட்டேன். அருணாதா இயேசுநாதா, வாருநாதா இயேசுநாதா, மகனாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. அருணாதா வாருமையா.
சீக்கிரம் மாறுமையா. பெருமை பாராட்டுகள் ஒரு நாளும் வேண்டாம் ஐயா. பெருமை பாராட்டுகள் ஒரு நாளும் வேண்டாம் ஐயா. சிற்றிந்த பணமயத்தோ வேண்டாம் ஐயா. சிற்றிந்த பணமயத்தோ சிறிதளவும் வேண்டாம் ஐயா. மாறும் நாளா சீக்கிரம் மாறுமையா. எல்லாரும் கரைகளை சீக்கிரம் மாறுமையா. இப்போது கத்தன் வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கி வருகிறது. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் வியாதி இருக்கிறது கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு விடுதலை கொடுக்கிறார். இயேசு இருதய பிள்ளைகளை மாற்றுகிறார். சகோதரா விடுதலை பெறுகிறார். விடுதலை கொடுத்தபடியாக சோத்திரம். விடுதலை கொடுத்தபடியாக சோத்திரம். பயத்தில் ஆவியை மாற்றுகிறார். அசுத்தாவியை ஓடி போகிறது. அசுத்தாவியை அப்புறப்படுத்துகிறார். எல்லா ஆவியை அப்புறப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால மந்திரவாத பெற்றுகளை அறுத்து விடுகிறார்கள். மந்திரவாத பெற்றுகளை அப்புறப்படுத்துகிறார்கள். தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். 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 கிருபை 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 என் கிருபைக்கு போதும். என் கிருபைக்கு போதும். என் கிருபை கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ கிருபை தேவ கிருபை மெலமா எல்லாரும் மெலமா கரைகளை கட்டி அந்தவரே விடுதலைக்காக அநேக வியாதிகள் குணமாகிறது. அநேக வியாதிகள் சொஸ்தமாகிறது. அற்புத சுகி கிடைக்கிறது. இயேசு 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 விடுதலை கொடுக்கிறார். வல்லமை அக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இடம் கொள்ளாமல் போய்விட்டோம். பரிசுத்த வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 4 நாட்கள் கூட்டமும் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அல்லல சொல்லுவோம். இன்னும் சொல்லுவோம். இன்னும் சொல்லுவோம். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். வாழ்ந்தால் போதும். வாழ்ந்தால் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு கட்டி வெளியாலே இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு மசனமா வெளியாலே ஆக்கப்பட்டு கரவீரை அத்த பரிசுத்தரோடு கரவீரை அத்த பரிசுத்தரோடு யாவிடுவே ஏழையாக இந்த இயேசு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா
ஆராதனை 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 கரெக்டா ஆராதனை ஆராதனை ஆராதனை